வணக்கம். இது டெக் தமிழா செய்திகள். நான் லட்சுமிராஜன். இன்றைய செய்தி தொகுப்பை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ அப்டேட். காலையில் இந்த ரெட்மி நோட் 7 பென் டெஸ்ட் உண்மை என்னன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது பார்க்கலனா இந்த வீடியோ முடித்த பிறகு அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணுங்கள். லிங்க் இங்கே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. இப்போ நம்ம செய்திகள் தொடரலாம். இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. Huawei மார்ச் 26ஆம் தேதி Huawei P30 சீரிஸை பாரிஸில் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனில் 10x ஆப்டிக்கல் ஜூம் கொண்டு வர இருக்கிறதாக தகவல் தெரியுது. இந்த P30 ப்ரோவில் 10x ஆப்டிக்கல் ஜூம், P30ல் 5x ஆப்டிக்கல் ஜூம் கொண்டு வர இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சிறந்த ஒரு கேமரா செட்டப் இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். P சீரிஸில் பொதுவாகவே கேமரா நல்லா இருக்கும். பின்பக்கம் இதில் 4 கேமரா கொண்டு வர இருக்காங்க. மெயின் கேமரா f1.6 அபர்ச்சர் மற்றும் ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ், டெலிஃபோட்டோ லென்ஸ் மற்றும் 3D TOF சென்சரோடி பின்பக்கம் 4 கேமரா கொண்டு வர இருக்காங்க. அவங்களோட கிரின் 980 ப்ராசஸரில் இது ரன் ஆக இருக்குது. மார்ச் 26ஆம் தேதி வருது. அன்னைக்கு இதோட முழு டீட்டெயில்ஸை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். விண்டோஸ் லைட்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வர இருக்காங்க. குரோம் புக்கு போட்டியாக இதை கொண்டு வர இருக்காங்க. ஸோ இது விண்டோஸ் 10ஓட ஸ்ட்ரிப் டவுன் வெர்ஷன், அதாவது ஒரு லைட்டர் வெர்ஷன். ஸோ இது இனி வரக்கூடிய பல டிவைசஸில் நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம். ஒரு லோ காஸ்ட் லேப்டாப், இனி ஃபியூச்சரில் வர இருக்கிற இந்த டூவல் டிஸ்பிளே டிவைசஸ்லாம் இந்த விண்டோஸ் லைட் கொண்டு வரது மைக்ரோசாஃப்டோட எண்ணம். ஸோ அதுக்காக இதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விண்டோஸ் லைட் வெகு விரைவில் வர இருக்குது. ஷாமி பார்த்தீங்கன்னா சைனாவில் பல ப்ராடக்ட்கள் விற்கிறாங்க அவங்க ஈகோ சிஸ்டமில். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு புது கம்பெனி ஒரு புதுமையான ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அதை பேக்கப் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பிராண்டிங்கில் இந்த ப்ராடக்ட்ஸ் கொண்டு வராங்க. இப்போ புதிதாக பூ பூலாங்கிற ஒரு ஸ்மார்ட் பிகி பேக்கை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம உண்டியல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் உண்டியல் இது. ஸோ இந்த உண்டியலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளேயோடு இது வருது. ஸோ டிஸ்பிளேயை பார்த்து உங்களோட பேலன்ஸை அதில் தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ குழந்தைகளுக்கு கவரும் விதமாக ஒரு ஸ்மார்ட் உண்டியல் இது. இது ஆப் கூடயும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஆப்லேயும் நீங்கள் லெட்ஜர், அதில் உங்கள் பேலன்ஸ் அதெல்லாம் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதில் சவுண்டு வேறு எழுப்புமா, அதாவது அதில் உண்டியலில் காசு போடும்போது நல்ல ஒரு ஹாப்பி சவுண்ட் வரும், அதை விட்ரா பண்ணும்போது ஒரு சேட் சவுண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் உண்டியல் சைனாவில் ஷாமி அவங்க பிராண்டிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இந்திய கவர்மெண்ட் டிஜி லாக்கர்னு ஒரு ஆப் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் நம்மளோட சர்டிஃபிகேட்லாம் அதில் பாதுகாப்பாக வச்சுக்கலான்னு இந்த ஆப்பை கொண்டு வந்திருந்தாங்க. எத்தனை பேர் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. டிஜி லாக்கர்னு ஒரு ஆப் அங்கே இருக்குது. அதே மாதிரி ஆந்திரா கவர்மெண்ட் ஆர்டிஓ எம் வேலட்னு ஒரு ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. அதில் உங்கள் டிரைவர் லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கூகுள் ஐடென்டி கிரெடென்ஷியல் ஏபிஐன்னு ஒரு ஏபிஐ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக உங்கள் ஃபோன்லேயே செக்யூர்டாக உங்களோட இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட், டிரைவர் லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுக்காக ஒரு ஹார்ட்வேர் லெவல் செக்யூரிட்டி கொண்ட ஒரு ஏபிஐ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதிர்காலத்தில் உங்கள் லைசன்ஸ்லாம் கூட நீங்கள் ஃபோனில் பத்திரமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எளிதாக டிராஃபிக் கான்ஸ்டபிள் காணிப்பது உங்கள் ஃபோனை எடுத்து காமிச்சா போதும். ஸோ அதுக்கான முயற்சியில் கூகுள் இறங்கியிருக்காங்க. MIUI 10 மற்றும் MIUI 11 அப்கமிங் ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் இப்போ வெளியாகிருக்கு. ஸோ அதில் பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. சொன்னால் போயிட்டே இருக்கும். ஸோ லிஸ்ட்டில் ஸ்க்ரீனில் நான் ஸ்க்ரால் பண்ணி விடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்குங்க. மேக் இன் இந்தியான்னு நான் சொல்கிறோம். அந்த கோஷம் இப்போ அமெரிக்காவுக்கும் போயிருக்கு. மேட் இன் அமெரிக்கான்னு அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேட் இன் அமெரிக்கா கோஷத்தில் ஃப்ரிகஸ்ங்கிற ஒரு கம்பெனி ஃப்ரிகஸ் F3 என்கிற ஒரு மேட் இன் அமெரிக்கா ஸ்மார்ட் ஃபோனோட டீட்டெயில்ஸை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காங்க. ப்ரோட்டோடைப் ஒன்றுமே ரெடி ஆகலை, ஆனால் அந்த ஃபோனை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு பாயிண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். இதில் ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் கொண்டு வந்திருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் புதுசு ஒன்று இல்லையா, பல ஃபோனில் இருக்குது இல்லையா. ஆனால் இதோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் சூப்பர் பேஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 5 மீட்டருக்கு வரைக்கும் இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் ஒர்க் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்கோட ரேஞ்ச் ஒரு 5 மீட்டருக்கு இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இதோட டெமோ எதுவும் இன்னும் காண்பிக்கல, ஆனால் இது அவங்க ஃபோனில் கொண்டு வர போகிறதாக சொல்லியிருக்காங்க. கூடுதலாக இந்த ஃபோனில் 1 TB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது, 18 MP டுவல் கேமரா இருக்குது. மற்றும் இந்த ஃபோன் உலகில் உள்ள எந்த நாடுகள்லையும் அவங்கவுங்க ஃப்ரீக்வன்சி பேண்டில் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இது வந்து ஃப்ரிகர்ஸ் F3 வரட்டும், வந்த பிறகு பார்ப்போம் இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு. இப்போதைக்கு இந்த ஃபோன் வந்து உற்பத்திக்கு ரெடி ஆகலை, ஆனால் வந்து அதை தயாரிச்சுட்டு இருக்கிறதாக இன்னைக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஃபோல்டபுள் ஃபோன், ஃப்ளெக்சிபிள் டிஸ்பிளேலாம் வந்து மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸில் கொண்டு வந்துருந்தாங்க. கேலக்ஸி ஃபோல்ட், ஹுவாவேயோட மேடெக்ஸ், இந்த மாதிரி பல ஃபோன்கள் வந்துட்டு இருக்கு. ஆனால் இதிலெல்லாம் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இல்லை. கிளாஸ் உடஞ்சி போகுமான்னு பலருக்கும் இந்த கவலை இருக்குது. ஸோ அதுக்காக கார்னிங் வந்து ஒரு கொரில்லா கிளாஸ், பெண்டபிள் கொரில்லா கிளாஸை ரெடி பண்ணிட்டு இருக்கிறதாக அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோல்டபுள் ஃபோனுக்காக பெண்டபிள் கொரில்லா கிளாஸை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அம்பானி வந்து இந்த ஜியோ கொண்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பயங்கரமாக வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. ஃபோனில் வந்து டேட்டா எப்பவுமே ஆனில் இருக்குது. முன்னாடிலாம் வந்து டேட்டா ஆஃப் பண்ணி வைக்கவும், இப்போலாம் வந்து டேட்டா தாராளமாக எல்லாருக்கும் இருக்குது. இப்போ உலகிலேயே சீப்பஸ்ட் டேட்டா பிளான் வந்து இந்தியாவில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. cable.co.ukங்கிற ஒரு கம்பெனி வந்து இந்த ரிப்போர்ட்டை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்தியாவில் தான் சீப்பஸ்ட் டேட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் படி உலகத்தில் உள்ள 230 நாடுகளில் அவங்க கம்பேர் பண்ணி பார்த்ததுல இந்தியாவில் தான் ரொம்பவே சீப்பஸ்டான டேட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆவரேஜ் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 1 ஜிபிக்கு வந்து 18 ரூபா ஆகுது. குளோபல் ஆவரேஜ், அதாவது உலகத்தில் உள்ள குளோபல் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஜிம்பாப்வேல தான் ரொம்பவே அதிகமான டேட்டா சார்ஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 ஜிபிக்கு வந்து 5800 ரூபா ஜிம்பாப்வேல இருக்கு. நம்ம பக்கத்து ஊர் நாடுகள்னு பார்த்தீங்கன்னா சைனால வந்து 1 ஜிபிக்கு 695 ரூபா ஆகுது. பாகிஸ்தானில் வந்து 1 ஜிபிக்கு வந்து 180 ரூபா ஆகுது. உலகத்திலேயே சீப்பஸ்ட் டேட்டா இந்தியாவில் தான் இருக்கு. ஸோ இதான் வந்து இன்றைய டெக் செய்தி தொகுப்பு. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டன் அமைக்கிறீங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.